வணக்கம். நான் உங்கள் சீமணியின் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூபிஐயில், அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், நம்ம ஜிபே, ஃபோன்பேலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த டெக்னாலஜியில் ஒரு 5 புது ரூல்ஸ் 2024 ஜனவரியிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட். அது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, 1,00,000 ரூபாய். இது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் போன டிசம்பர் 8ஆம் தேதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் இந்த யூபிஐ லிமிட் வந்து 5,00,000 ரூபாய் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா எமர்ஜென்சியாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது யூபிஐயில் நம்ம 1,00,000 வைக்க முடியாது, அது ஜாஸ்தி பண்ணிக்கலாம், 5,00,000 சொல்லியிருந்தாங்க. அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகிற நாள் எஃபெக்டிவ் ஃப்ரம் இந்த ஜனவரி 2024 5,00,000 லிமிட்டாக மாறுது. இது வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ராடு, பண மோசடி நடந்துட்டு இருக்கிறதுனால, எப்படி நெட் பேங்கிங்லாம் வந்து புதுசாக பெனிஃபிஷியரி ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சா நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், முதல் நாளைக்கு வந்து 50,000 ரூபாய் அப்படிதான் லிமிட் இருக்குதோ, அந்த மாதிரி யூபிஐலையுமே யூபிஐ மூலமாக நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 2,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து யாருனே தெரியாதவங்களுக்கு அப்படியே இமீடியட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி, அது வேற. இது பேங்க் நீங்கள் யூபிஐக்குள்ளே போனீங்கனாலே ஸ்கேன் பண்ணி ஆப்ஷன் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து யூபிஐ ஐடி, ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐடி வச்சு பண்ணுறது. அதே மாதிரி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு யூபிஐயில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு பண்ணுறது. அந்த ஆப்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 2,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் அந்த ஆப்ஷன் மூலமாக யூபிஐ மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் 4 மணி நேரத்துக்கு வந்து பண்ண முடியாது, நீங்கள் ஆட் பண்ணி 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்ரேஷனலாக ஒரு லிமிடேஷன் கொண்டு வந்தாலுமே இது ஒரு சேஃப்டி மெஷர்னு சொல்லுங்க. ஏன்னா ஸ்கேன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணுறது வந்து ஓகே. இது நம்ம போக தான் தெரியுதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது பண்ணதுக்கப்புறம் பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த ரூல்ஸை வந்து மாற்றிப்பாங்க அப்படின்னு தான் நம்புகிறேன். இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யூபிஐ வந்ததுக்கப்புறமா கேஷே நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லை. இன்ஃபேக்ட் பர்ஸே நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கேஷ் தேவைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ அந்த டைமுக்கு நம்ம வந்து டெபிட் கார்டு தேட வேண்டியிருக்கு. டெபிட் கார்டும் சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்குது. அதனால என்ன கொண்டு வர போறாங்கன்னா, யூபிஐ பேஸ்டு ஏடிஎம் இல்லை இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஏடிஎம் மிஷின்ஸை வந்து யூபிஐ மூலமாக பணம் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி ஒரு சில பேங்க்ஸ்ல அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு மட்டும் அவங்களுடைய நெட் பேங்கிங்ல இல்லை ஃபோன் பேங்கிங் ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் மூலமா ஓடிபி வச்சு பணம் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலுமே யூபிஐ பேஸ்டா எடுக்கிறதுங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர். அதை வந்து 2024 ரோல் அவுட் பண்ண போறாங்க. ஸோ யூபிஐ பேஸ்டு ஏடிஎம்ஸ் இல்லாட்டி இருக்கிற ஏடிஎம்ஸ்ல யூபிஐ மூலமா நம்ம வந்து மொபைலை கொண்டு போய் எப்படி இன்னொருத்தர்கிட்ட நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூபிஐ மூலமாக கேஷ் விட்ரா பண்ண முடியும். ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, அதிகமாக கேஷ் தேவைப்படுச்சுன்னா பக்கத்தில் கடையில் போயிட்டு நான் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிட்டேன், நீங்கள் கையில் கேஷாக கொடுங்கன்னு மாற்றிட்டு இருக்கோம். எக்ஸிஸ்டிங்காக கடைக்காரங்க நிறைய பேர் பண்ணுற உதவியை வந்து அங்கீகாரப்பூர்வமாக சிஸ்டம்லேயே கொண்டு வர போகிறாங்க. இது வந்து அடுத்த சேஞ்சு. நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூபிஐயில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி 1 இயருக்கு வந்து எந்த டிரான்சாக்ஷனே பண்ணல அப்படின்னு சொன்னால் அது டீஆக்டிவேட் பண்ண சொல்லி ரூல் கொடுத்துருக்காங்க. இதுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அம்மாமார்களுக்கு இல்லாட்டி வயசானவங்களுக்கு யாருக்காவது ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஆனால் யூஸே பண்ணாமல் இருப்போம், அதை மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால இன்ஆக்டிவ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே போல் யூபிஐலையுமே இன்ஆக்டிவாக இருக்கிறது வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன கொண்டு போகிறாங்கன்னா, டேப் பண்ணி பே பண்ணுற மாதிரி. இப்போ வந்து எல்லா ஃபோன்ஸ்லையுமே வந்து இந்த நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்எஃப்சி அந்த மெக்கானிசம் வந்துருச்சு. ஸோ இந்த பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணுறதை வந்து பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கலாங்கிறது ஒரு நோக்கம். இன்னொன்று வந்து ஃபாஸ்ட்டாக பணம் பரிமாற்றம் பண்ண முடியணுன்றது இன்னொரு நோக்கம். நம்மளே பார்த்துருப்போம், இப்போ வந்து கார்டில் நம்மளோட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து என்எஃப்சி டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போது இந்த பெட்ரோல் போடுற இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பிஓஎஸ் மிஷின்லையும் என்எஃப்சி இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே டேப் பண்ணி பே பண்ணலாம். ஸோ அதே போல் நம்ம வந்து ஃபோன்லேருந்து டேப் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது. எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறத பார்க்கும் போது நமக்கு தெரியும். ஆனாலுமே இப்போ கார்டு வந்து நிறைய பேர் அந்த ஒரு பயம் இருக்குது, பர்ஸ்லேயே கூட இருக்கும்போது எடுத்துக்கலாம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ரிஸ்கி ஃபீச்சர் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்னும் ஒரு ஃபீச்சர், இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, இது பைலட் பேஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன், அதை பற்றி சொல்லிடுறேன். அதாவது யூபிஐ ஃபார் செகண்டரி மார்க்கெட்னு சொல்லிட்டு இது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், ஒரு சில பைலட் பேஸ்டுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க பேட்டா ஃபேஸில். என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால், செகண்டரி மார்க்கெட்டில் யாருக்கெல்லாம் வந்து ஆட்டோ டெபிட் தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பணத்தை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு எப்போ வந்து கிளியரன்ஸ் தான் அப்போ பணம் எடுக்கிறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஷேர் வாங்க போகிறீங்க இல்லை ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் யூபிஐ மூலமாக உங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிற ஃபண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணுறது.
இது வந்து முன்னாடி நெட் பேங்கிங்ல இருந்து இப்போ யூபிஐலையுமே இந்த ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க. இது ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கப்பட்ட எல்லாத்துக்கும் இல்லை, இது சக்ஸஸ்ஃபுல்ங்கிற பட்சத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் எல்லாத்துக்கும் ரோல் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா இது வந்து நெட் பேங்கிங்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே யூபிஐக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபீச்சருமே வந்து எல்லாத்துக்கும் ரோல் அவுட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ராக்டிக்கல் தான். ஸோ இதான் வந்து 6 நியூ சேஞ்சஸ் இன் யூபிஐ இந்த 2024 ஜனவரியிலிருந்து. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அந்த லிட்ரேசி டெவலப் பண்ணிட்டு போகலாம். மேலும் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.